கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன என்றார். படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போது அங்கே கூடியிருந்த வேத பாரகரில் சிலர், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் அவ்வாறு தங்கள் உள்ளத்திலே சொல்லியதை தான் இயேசு அறிந்து, உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன என்று சொன்னார். தேவனுடைய வழிகள் வேறு, நம்முடைய வழிகள் வேறு. தேவனுடைய நினைவுகள் வேறு, நம்முடைய நினைவுகள் வேறு. வேத பாரகர் இயல்பாக மனிதர்களைப் போலத்தான் சிந்தித்தார்கள். இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரை சார்ந்தவர். கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புவதில்லை என்பதை வேத பாரகர் அறிந்திருந்தார்கள். இயேசுவை ஒரு தச்சனாகிய யோசேப்பின் மகன் என்றும் அறிந்திருந்தார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரர்களும் அவர்களிடத்திலே இருந்தபடினாலே அவர்கள் இயேசுவை ஒரு மனிதனாக பாவித்து, தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்கக்கூடும், ஆதலால் இயேசு தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று தங்கள் இருதயத்தில் தான் சிந்தித்துக் கொண்டார்கள். இயேசு மெய்யாகவே மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன். வேத பாரகர் தங்கள் அறியாமையினாலே அவரை மனிதனாக பாவித்து இவ்வாறு தங்கள் இருதயத்திலே சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் தேவன் அதை பொல்லாங்காக பார்த்தார். இந்த வேத பாரகரை போல் நாமும் அநேக தரங்களிலே காரியத்தின் உண்மை பக்கம் இன்னதென்று அறியாமல் நம்முடைய சகோதர சகோதரிகளை குறித்து தவறாகவே எண்ணுகிறோம். அறியாமையினாலே அவ்வாறு செய்கிறோம். ஆனால் அது தேவனுடைய பார்வையில் பொல்லாங்கானதாகவே இருக்கிறது. வேத பாரகர் இயேசுவை அடிக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும், அவருக்கு தீமை செய்ய வேண்டும், அவருக்குள்ளதை பறித்து கொள்ள வேண்டும், அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கின்ற எந்த ஒரு பொல்லாங்கான காரியத்தையும் செய்யவில்லை. மாறாக தங்கள் இருதயத்திலே அவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்றுதான் சொல்லிக் கொண்டார்கள். தேவனுடைய பார்வையிலே அது ஒரு பொல்லாங்கான காரியமாய் காணப்பட்டது. ஆதலால் நம்முடைய காரியங்களை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய இருதயங்களில் நம்முடைய அறியாமை நிமித்தம், இயல்பான சிந்தனை நிமித்தம் நாம் எத்தனை காரியங்களை, எத்தனை பேர்களை குறித்து சிந்தித்திருக்கிறோம் என்று சீர்தூக்கி பார்ப்போம். தேவனிடத்திலே மன்னிப்பை நாடுவோம். மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்தவராய் இருக்கிறார். கர்த்தர் என்றைக்குமே நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.